சுடிதார் பேட்டர்ன் போட்டீங்களா மேடம்? அதுல வந்து அந்த பேப்பர்ல அந்த இது மார்க் பண்ணது வரல. எது எது வரல? சுடிதார் பேட்டர்ன் போட்டீங்களா பேப்பர்ல? ஆமா, அந்த வீடியோ வரலையா? வந்து பேப்பர்ல மார்க் பண்றது. சரி, இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, அது நெசசரி, விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நான் எச்சு பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம லைனிங் என்ன பண்ணிருக்கோம், துணி பத்தல, அதனால என்ன பண்ணிருக்கோம், ஹைட் பத்தல, அதனால கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருக்கோம். வச்சுட்டு இப்ப இங்க இருந்து நம்ம எடுத்து பாக்குறோம். இப்ப நமக்கு டாப்போட லென்த் எவ்வளவு வரணும்? 46 வரணும். அப்படி தூக்கி வச்சீங்கன்னா அங்க ஒட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஒட்டு கொடுக்கறதுக்கு துணி இருக்காங்கிறது எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 46 47 வச்சுக்கிறேன். நான் லென்த்தா போடுவேன், அதனால உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்கிறதுக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் போட முடியாதுல்ல, அப்படி போட மாட்டேன். அதுதான். ஸோ இதை 47ன்னு வச்சிருக்கேன். அப்போ இங்க வந்து ஒரு 4 இன்ச், எத்தனை இன்ச்சு, ஒரு 3.5 இன்ச்சுக்கு நான் துணி ஜாயின் பண்ணணும். எத்தனை இன்ச்சுக்கு? 3.5 இன்ச்சுக்கு துணி ஜாயின் பண்ணணும். அது கீழே ஜாயின் பண்ணா அசிங்கமா இருக்கும், மேலே ஜாயின் பண்ணா ஒண்ணுமே தெரியாது. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க கரெக்டா போட்டிருக்கோமா? இப்போ நான் அப்படி நமக்கு எவ்வளோ பேட்டர்ன் தேவையோ அதுக்கு 4ஆ மடிச்சு போட்டிருக்கோம். இந்த இடத்துல 2 லேயர் இருக்கு, இந்த இடத்துல எத்தனை லேயர் இருக்கு, இந்த இடத்துல எத்தனை லேயர் இருக்கு, 4 லேயர், இந்த இடத்துல எத்தனை லேயர் இருக்கு, இந்த 2 லேயர் எதுக்காக? வெரி குட். இப்போ நான் கட் பண்ண போறேன். இழுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். இந்த துணி வழுக்கிற துணி, காட்டன் துணி இல்ல. நான் நினைச்சா ஒரு எங்கிட்ட நிறைய காட்டன் துணி இருக்கு, நைட்டி துணியே இருக்கு, காட்டன் துணியில கட் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணுதான், நான் இதுல தைக்கிறேன்னா நீங்களும் எல்லா துணியிலையும் தைக்கலாம். இப்ப இவ்வளவு தூரத்துக்கு துணி இருந்தா போதும், ரைட்? இப்ப இது அப்படியே நம்ம விசிபிள் பண்ற மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது ஹேண்ட் அப்படியே 4ஆ மடிச்சு போடுங்க. மடிச்சிட்டோமா? இப்போ போட்டுக்கணும். ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப துணி இங்க ஜாஸ்தியா இருக்கா, கம்மியா இருக்கா? இது 4 கைக்கு கொடுக்க முடியாதுல்ல. கொஞ்சம் எக்ஸஸா துணி விட்டுருக்கேன் சேஃப்டிக்காக, மற்றபடி எந்த ப்ரிகாஷன்ஸ் இல்ல, கொஞ்சம் சேஃப்டியா துணி விட்டுருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? வெட்டியாச்சா? ஓகே. இப்ப நமக்கு 3 இன்ச்சுக்கு துணி இருக்கா இல்லையா? 3 இன்ச்சு நீளம், 3 இன்ச்சு அகலம். ஓகேவா? இது வந்து பார்டர் வந்து கொடுத்துருவீங்க. எதை வேணாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னா இதை கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம், விசிபிளா இங்க வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, கலையாம தானே மடிச்சு வச்சிருக்கோம், ரைட்? இவ்வளவு தூரம் மடிச்சிருக்கோமா? இப்ப இந்த துணி அளவுக்கு இங்க இருந்தா போதும்ல. இப்ப இது எடுங்க, இது 4 லேயர்ல வரணும். ஏன் 4 லேயர்ல வரணும்? ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்ப இதை எடுத்து இப்படி மடிச்சாலும் சரி, எப்படி மடிச்சாலும் சரி, இது வச்சாலும் பெருசா தெரியாது, அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். எக்ஸஸா சீம் அலவுன்ஸ் எல்லாம் கொடுத்துதான் எடுத்திருக்கேன். அப்படியே அதே பிட்ட போட்டு என்ன பண்ணிக்கலாம், இப்ப நம்ம தைச்சிட்டோம்னா இது தெரியுமா கண்ணுக்கு? கண்ணுக்கு இது தெரியவே தெரியாது. இது ஃப்ரண்ட்டுக்கு பேட்ச், இது ஃப்ரண்ட்டுக்கு பேட்ச். அந்த அளவு விட மெயின் ஃபேப்ரிக் வந்து 4 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும். எது? ஆமா, பிட்டு துணி எடுக்கணும். ஏன்னா தைக்கிறதுக்கு உங்களுக்கு துணி இல்லைல்ல, வேணும்ல. அதே அளவு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீம் அலவுன்ஸ் இருக்காதே.
இப்ப நான் இங்க கரெக்டா கோடு போட்டு வச்சிருக்கிறேன்னா இந்த கோட்டு மேல இங்க நீங்க வச்சு பாருங்க. இங்கேயும் துணி இருக்கும், இங்கேயும் துணி தைச்சிட்டு மிச்சம் எக்ஸஸ் இருந்தா கட் பண்ணி விட்டுறலாம். துணியே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸஸ் இருந்துச்சுன்னு சொன்னா எப்பவுமே 2 துணியுமே அளவு காட்டுறேன். இங்க துணி இருக்கா? தெரியுதா? எல்லாத்துக்குமே டிரான்ஸ்பரண்டா தெரியுதா? ஸோ ஜூம் பண்ணி பாருங்க, கேமரால பார்க்கும்போது தெரியுதா? இதுதான் விஷயம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் தான் நம்ம பண்ண போறோம். இப்போ இதுல 2 பீஸ் இருக்கா? இதுல 2 பாடி இருக்கு, 2 பிட் இருக்கு. உங்க பொறுப்பு. தொலைஞ்சா நீதான் கணக்கு, நீதான் தொலைஞ்சா நீதான். ஓகே. இதுல லைனிங் உன் கையில, ருக்ஷானா கையில. ஹேண்டு 2 நார்மல் லைனிங் ஹேண்டு, 2 இந்த ஹேண்டு. இது உங்க கையில. ஓகேவா? இதுல வந்து என்ன, எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா தோணி இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். ரைட், இதை வச்சு எதையாவது பண்ணலாம். இது உங்க கையில. வாங்க போலாம். உங்களுக்குலாம் பிட்டு இல்ல. அடுத்த தடவை அதுக்கு தொலைச்சதுன்னா நீங்க தான் பொறுப்பு. அந்த டேபிள கொஞ்சம் அதுக்குள்ளார சொருகி விட்டுருங்க. கையோடைய நல்ல பீஸ் என்ன பண்ணிக்கணும், டேபிள் மேல இப்படி போட்டுக்கிட்டோமா? அடுத்தது என்ன பண்ணிக்கணும், லைனிங்கை தூக்கி இதுக்கு மேல போட்டுக்கணும். போட்டோமா? ஸோ இதை எடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னு கொடுத்துருப்பேன்ல, அதை எடுத்து வழுக்கிற துணியா இருந்தாலும் எந்த துணியா இருந்தாலும் இப்படி ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகாது, சும்மா 2 பின்னு தான், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சொல்றேன். போட்டுக்கோங்க. நகருமா? இப்ப அப்படியே எடுத்து இங்க என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. யாரெல்லாம் பவர் மிஷின் வச்சிருக்கீங்க? ஓகே, பவர் மிஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு லைட் இருக்கா? இந்த மாதிரி ஃபுல் லைட்ல என்னைக்குமே பார்க்காதீங்க, கண்ணு அவிஞ்சு போயிடும். கண்ணு தெரியாம போயிடும், கண்ணு அவிஞ்சு போயிடும். அதனால பவர் லாஸ்ட் பவர்ல வச்சு பாருங்க. இன்னும் முடிஞ்சா அந்த போன் பார்க்கும்போது, லேப்டாப் யூஸ் பண்ணும்போது கண்ணாடி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கண்ணாடி யூஸ் பண்ணி அந்த இதை பாருங்க. ஏன்னா நமக்கு இது ரொம்ப இலகுவாதான் பண்ணியிருக்காங்க. ஆனா லாங் லாஸ்டிங் கண்ணு வேணும்ல நமக்கு. கண்ணு பவர் கண்டிப்பா கம்மியாகும். ஒயிட், அதுவும் ஒயிட்டா நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த டேபிள் வந்து பேல் எல்லோ, என்னோட உள்ளா இருக்கிற ஃபியூஷன் டேபிள் வந்து பியோர் ஒயிட். அந்த பார்த்தாலே எனக்கு கண்ணு மொய்ங்கும். தைச்சு முடிச்சுட்டு கண் படுத்தா கண்ணு மங்களா தெரியுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். இது ஏன் வந்து நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, ரொம்ப பியோர் ஒயிட்டு எல்இடி லைட்டுக்கு கீழே இன்னைக்கு நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் எல்இடி தான் போடுவோம் வீட்டுக்கு. ஸோ இங்கேயும் எல்இடி, இதுலயும் எல்இடி, ஃபோனும் எல்இடி, என்ன ஆகும் கண்ணு? ஸோ அதுல இருந்து அதை அவாய்டும் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதனால என்ன பண்ணிக்கணும், நம்ம அந்த கண்ணாடி போட்டுட்டு செலவு பார்க்காம ஆஃப் இன்ச், இது வந்து உங்களுக்கு எக்ஸஸா தான் கொடுத்துருக்கேன். இந்த லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு. ஸோ லைனிங் கரெக்டான அளவு, லைனிங்ல 1/2 இன்ச்சுக்கு தைச்சிருக்கோம். ஓகேவா? தைச்சிட்டு என்ன பண்ணிக்க போறோம், திருப்பி பதிவு தையல் போடணும். எப்படி போடணும், இந்த லைனிங்கு மெயின் பீஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வச்சுட்டு லைனிங் துணி மேல பதிவு தையல் வரணும். எது மேல வரணும்? அதே மாதிரி டார்கெட் சின்ன சின்னதா தேய்ங்க. நான் சல்லுன்னு அடிச்சுட்டு வந்தேன். நான் எப்படி அடிச்சுட்டு வந்தேன்? சின்ன சின்னதா தான் டார்கெட் பண்ணி அடிக்கணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும், நல்லா ஃபோக்கஸ்டு வரும். துணி கை கண்ட்ரோல் உங்களுக்குள்ளார இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க, இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டோமா? இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்,
அந்த ஃபோன் எடுங்களேன். ஒரு ஃபோன்லயே விட மாட்டாங்க, சுத்தி சுத்தி பிடிப்பாங்க. இப்படி பார்த்துட்டு எங்கேயாவது ஹேர் வாங்கியிருக்கான்னு பாருங்க. எப்படி எங்கேயாவது ஹேர் வாங்கியிருக்கா? இல்ல இல்ல. இப்ப நம்ம எக்ஸஸ் பீஸ தைரியமா கட் பண்ணிடலாம். ஏமா வர்றேம்மா, கிளாஸ்ல இருக்க ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன். சரி போட்டு சாப்பிடு. போட்டு சாப்பிடு. ஓகேவா? சுடிதாருக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஸ்லீவுக்கும் கைக்கு ஒரே இதுதான். நார்மல் சுடிதாருக்கு வந்து உங்களுக்கு கைக்கு குடஞ்சு வெட்டுறது இதெல்லாம் வேண்டாம். இது வந்து நீங்க ரஃப் யூஸ்க்காக யூஸ் பண்ண போறோம். அதாவது டெய்லி வியர். நீங்க ஒரு பார்ட்டிக்கோ இல்ல உங்களை ஸ்பெஷலா காமிக்கிறதுக்கோ இல்ல, டெய்லி நீங்க வந்து டே டு டே ஒரு ஆபீஸ்க்கு, காலேஜுக்கு, வீட்டுல போடுறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்கு வந்து போடுற ட்ரெஸ் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரிதான் இதுவும். என்னமா அது அதான் நேத்து வந்து குடஞ்சு வெட்டுறதுன்னா என்னன்னா, புரியல. உங்க முதுகுல பக்கம் எல்லாரும் கை வைங்க. முதுகு முதுகு இந்த இடத்துல, ஷோல்டர் இந்த இடம் கை வச்சுட்டீங்களா? குண்டா இருக்கா? சதை இருக்கா? ஒல்லியா இருக்கீங்களோ இருக்கீங்க, உங்க உடம்புக்கு அதுக்கு சதையா இருக்கா? அப்படியே முன்னாடி அக்கிள் கிட்ட வாங்க. அக்கிள் நெஞ்சு ஜாயிண்ட் ஆகுற இந்த இடத்துக்கு வாங்க. இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கு? சதை இருக்கா? குழியா இருக்கா? அதனாலதான் அங்க குறைஞ்சு வெட்டுறான். குழியா இருக்கும், அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி விட்டதா ஆகும். இப்படியே போறியா? அட கட் பண்ணி எடுத்து வை. எல்லாருமே கடைவீதிக்கு போறா, வரலையா? என்ஜாய். மெரூன் கிடையாது, செர்ரி ரெட். எடுத்துட்டோமா? அப்பல பின்னு குத்துனோமா? இப்ப பின்னு குத்துறோமா? இல்ல, துணியை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ப வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். இல்ல வேண்டாம், எனக்கு பழகிடுச்சுமா, உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்றேன். ஃபேன் ஆஃப் பண்ணாலே இப்படியே. என்னமா? இதுக்கு எதுவுமே வேண்டாம், இது பேச்சிங் தானே. இது வந்து தனித்தனியா ரெடி பண்றோம். ஹேண்ட் இப்ப ரெடி பண்றது அட்டாச். இப்போ ஒரு சுடிதார் ரெடியா இருந்ததுன்னா இது அட்டாச் பண்றதுக்கு ரெடி. ஸோ இது உங்ககிட்ட. ஓகேவா? அடுத்தது நெக்கு கொடுங்க. நெக்கு யார்கிட்ட கொடுத்தேன்? நெக்கு
கேன்வாக்ஸை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ கேன்வாக்ஸ் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா துணியை மடிச்சடிக்க போறோம். அதுக்கு அதுலயே இருக்கும்ல, லைனிங்ல இருக்கும்ல, மெயின் பீஸ்ல போட வேண்டாம், லைனிங்ல இருக்கும்ல. பாருங்க, துணியை ஒரு அரேஞ்சுக்கு மடிச்சு வச்சிருக்கோமா, இது அயன் பண்ணதா அப்படியே அழகா வச்சுட்டு வந்துடும். உள்ளுக்குள்ளார இப்படி சுருக்கு சுருக்கமா தான் வரும், அது பிரச்சனை இல்லை. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதை மடக்க கூடாது? கேன்வாக்ஸை மடக்க கூடாது, துணியை மட்டும்தான் மடக்கணும். தூக்கமா வருதா? பாருடா. என்னாச்சு? இப்ப மீதி தைச்சிட்டோமா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கையில வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒவ்வொன்னு. இப்போ லைனிங் வாங்கியிருக்கோமா, லைனிங்கை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 பக்கமும் மடிச்சடிச்சிடணும். இத ஓரத்தை, லைனிங்கோட பாடி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஓரத்தை மடிச்சடிச்சிருங்க. கையை ரெடி பண்ணிட்டோம், கழுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஓகேவா? இப்போ மெயின் பீஸ் கொடுங்க. மெயின் பீஸ், ஒரு மெயின் பீஸும் ஒரு பீஸும் கொடுங்க. ஒரு பீஸ், ஒரு மெயின் பீஸ். ஒரே ஒரு பீஸ். ஓகே, எடுத்துட்டோமா? அதையும் ரெடியா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போறோம்? இதை வச்சு தைக்க போறோம். உடனே மேம் 1/4 இன்ச்சு பத்தல அப்படின்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் தையலுக்குள்ளார போயிடும், ஒண்ணுமே தெரியாது. என்னமா? ஆமா, துணி லென்த்தா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. இல்ல ஹைட் கம்மியா போடுறதா இருந்தா பிரச்சனை இல்லை. பிரச்சனையே நான் ஹைட்டா போடுறதுதான். இங்க திருப்பி நம்ம பதிவு தையல் போடலாம், ஆனா வேண்டாம். பதிவு தையல் போட்டோம்னா நம்ம இது ஜாயின் பண்ணிருக்கோங்கிறது தெரியும். அதனால என்ன பண்ணிக்கிறேன், இதுலயே 2 தையல் போட்டுக்கிறேன். இது ஒரு நீங்களும் ஹைட், இதுவும் ரொம்ப ஹைட் இருக்கும்போது கத்துக்கணும். இல்ல ஒரு மெட்டீரியல் பொறுத்து துணி நீளமா இருக்கும். மெட்டீரியல் பொறுத்துனா புரியல. இந்த கிளாத் பொறுத்து தான் நீளம். ஏன்னா இல்ல நீங்க ஹைட்டா இருக்கீங்க, நம்மளுடைய விருப்பத்துக்கு தான் துணி போடுறோம். அப்போ துணி எவ்வளவு கம்மியா இருக்குது, இப்போ ஒட்டு எதுக்கு போட்டோம்? என்னோட விருப்பம் இதுதான். 44 இன்ச்சு தான், 43 40 இன்ச்சு நார்மல் லென்த். நார்மல் லென்த். ஒவ்வொரு கிளாத் பொறுத்து தான் நீளம் அதெல்லாம் இருக்கு. ஆமா 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 ஆமா. இது ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் டைனிங். எல்லாருக்கும் இது பிரச்சனை இல்லை. ஹைட்டா இருக்கவங்களுக்கு இது பிரச்சனை வரும்.
நான் இது கொஞ்சம் ஹைட் கம்மியா நான் போட்டேன்னா என்ன தெரியுமா ஆகும்? குட்டையா தெரியுவேன், உருண்டையா தெரியுவேன். ஸோ காஸ்டியூம் வந்து நீங்க என்னை எப்படி பாக்குறீங்கிற ஒரு காஸ்டியூம் இருக்கு. நம்ம கன்வீனியன்ட் அப்படிங்கிறத விட நான் என்னை எப்படி காமிச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம், கம்ஃபர்ட்டா காமிச்சுக்கணும், அதே கம்ஃபர்ட்டா நான் இருக்கணும், என்னை எலிகண்டாவும் காமிச்சுக்கணும். ஸோ ஒரு லாங் டாப் போடும்போது நம்மளுடைய உருவம் பார்க்கறதுக்கு மதிப்பு தக்கதா இருக்கும், ஸ்ட்ரக்சரா மதிப்பு மதிப்பு தக்கதா இருக்கும். நீங்க லாங் டாப் போடுறவங்க யாரையுமே சில்லியா பார்க்க மாட்டீங்க, லைக் ஒரு கியூட்டஸ்ட்ன்னு சொல்லவே மாட்டீங்க, அவங்கள ஹானஸ்ட்ன்னு சொல்லுவீங்க. என்ன நான் காட்சிப்படுத்துற விதம் அப்படி இருக்கணும். இப்போ நான் செய்யற வேலைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடிவேல் சொல்லுவாங்கல்ல, பித்தலாட்டம் பண்றோமோ பீலா விடுறோமோ, இந்த உலகம் நம்மளை ஒத்து பார்க்கணும், யாருக்கும் நம்ம செய்யறது தெரியக்கூடாதுன்னு. தெரியுதா? நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அயன் பண்ணனா அயன் பண்ணனா அயன் பண்ணனா நம்மளுடைய பெரிய அயன் டேபிள் எது தெரியுமா? இதுதான். ஆமா, ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை இதுதானே. இந்த ட்ரிக் எல்லாம் வந்து இதுதான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸோட தான் என் கிளாஸ் வரும். அதனாலதான் என்னோட துணியை என்னோட இதுலயே போட்டு தைப்பேன். இல்லைன்னா ஒரு கஸ்டமர் துணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கஸ்டமர் துணியில ஏதாவது டாஸ்க் இருக்கு, உங்களுக்கு அந்த அன்னைக்கு அந்த கிளாஸ் இருக்குன்னா லக்கு. ஏன்னா ஒரு கஸ்டமர் இதுல என்ன சொல்ல வர்றது, என்னாச்சு? ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இங்க போட்டுக்குவோம், வச்சுக்குவோம். ஓகேவா? வச்சுட்டு இந்த ஆம் ஹோல் கரெக்டா நமக்கு இங்க வந்து உட்காரணும். என்ன பண்ணணும்? ஆம் ஹோல் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த அந்த சைடு அந்த அங்க போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் தெரியுதா இப்போ? சில நேரம் அது நீட்டிட்டு இருக்கே, கழட்டிக்கலாமான்னு கூட யாருமே கேட்கல. ஓகேதான். இப்போ என்ன பண்ணிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கு இல்லையா, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை பேட்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இங்க பேட்ச் பண்ணுவாங்க, இல்ல ஒருத்தர் நடுவுல போட்டு பேட்ச் பண்ணுவாங்க. நான் அப்படிலாம் பேட்ச் பண்ண மாட்டேன். இது என்னோட ஸ்டைல், முழுக்க முழுக்க இது என்னோட ஸ்டைல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஏன்னா இங்க நிறைய டெய்லர்ஸ் இருக்கீங்க, என்னாச்சு? அதை நல்லா அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த அந்த சுவிட்ச். அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய தையல்ல வச்சு கூட போட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டெய்லரா ஃபேஷன் டிசைனரா நீங்க இருக்கீங்க, ஒரு காஸ்டியூம் டிசைனரா இருக்கீங்கன்னா நம்ம கண்ணுக்கு மூடிட்டு தைச்சாலுமே அந்த துணியை நம்ம வந்து ஃபீல் பண்ணி தைக்கணும். கண்ணில் பார்க்கறது மட்டும் இல்லை. இப்போ இங்க கண்ணில் பார்த்து தைக்கிறீங்களா, இனி பார்க்காம இப்போ தைப்பீங்க. இப்போ இது டிரான்ஸ்பரண்ட் துணியா, இந்த துணியை பேட்ச் பண்றது, ஹேர் வாங்காம பேட்ச் பண்றது கஷ்டம் தானே. நான் இது அப்படி பேட்ச் பண்ணிடுவேன் இப்படி பேட்ச் பண்ணிடுவேன்னு சொல்லல. பட் இதையுமே வந்து நமக்கு தெரியாம இந்த சைடு திருப்பும் போது நமக்கு தெரியாம தான் இருக்கும். ஃபுல்லா இப்ப பேட்ச் பண்ணிட்டோமா, இப்ப அப்படியே இந்த சைடு திருப்புங்க. திருப்பிட்டு இந்த இந்த இடத்த புதுப்பிக்கும் போது காட் இட், அடேங்கப்பா என்னது எல்லாமே நமக்கு சேர்ந்து சரி பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு இது கரெக்டா இருக்கா, கரெக்டா இல்லையா? ஹேர் வாங்குமா, இப்படியே வச்சு இப்படி தைக்கணும். இப்படி தைக்கும் போது இந்த துணியை இங்க 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 இப்படி பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு இன்கமிங் வாய்ஸ் கால் ஹூ இஸ், இந்த இடத்துல ரொம்பவும் இழுத்துடக்கூடாது. இழுத்துட்டீங்கன்னா டைட் ஆயிடும், சுருங்கிடும். இங்க உங்களுக்கு இது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதை பிரிச்சு விட்டு வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணிக்கணும், இப்படியே தைக்கணும்.
தைச்சிட்டோமா? இப்ப அப்படியே இப்படி திருப்பி என்ன பண்ணிக்க போறோம், இந்த இடத்த கரெக்ட் பண்ணி விட்டு இந்த இடம் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஆம் ஹோல் இல்ல, ஷோல்டர். மேம் கொஞ்சம் பத்தாம வந்திருக்கே, இதெல்லாம் உங்களுக்கு தையலுக்குள்ளார போயிடும். சின்னதா 1/4 இன்ச் 1/2 இன்ச் எல்லாம் பத்தாம வந்தா பயப்பட வேணாம். ஓகேவா? இதெல்லாம் எதுல போயிடும்? இப்போ ரெடிமேட் கிளாத்துக்கு லைனிங் வைக்கணும்னா அது எல்லாமே பிரிச்சு. ஆமா, செமி ஸ்டிச்சு தானே. செமி ஸ்டிச்சு தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஆனா என்ன சொல்லுவாங்க, செமி ஸ்டிச்சு தானேக்கா, கழுத்து மட்டும் வச்சு திருப்பினா போதும் இல்லைங்குவாங்க. ஏன்னா அவங்க ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அந்த டிசைன்ல தான் நம்ம வந்து போடணும். அப்போ வந்து என்னாகும், நம்மளுடைய ஓன் கிரியேஷன், நம்மளுடைய ஓன் ஸ்டைல் மாறிடும். அவங்க ஸ்டைலுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி ஆகணும். அப்போ எல்லாத்தையும் பிரி. இதை எக்ஸஸ் பீஸை கட் பண்ணணும். ஓகேவா? பண்ணிட்டோமா? இப்போ எக்ஸஸ் பீஸ் எல்லாத்தையுமே சைடில் எந்த சைடில் எக்ஸஸ் பீஸ் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இப்படி போட்டு பாருங்க, உங்களுக்கு 2 இடத்துலையும் ஹேர் வாங்குதா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு பாருங்க, ஹேர் வாங்குதா? ஹேர் வாங்குதா? இல்லை இல்லை. ஸோ இதே மாதிரி தான் சப்னா ஃபேன் கொஞ்சம் போட்டுக்கோ. ஃபேன் இல்லாம எல்லாம் இருக்க முடியாது. ஏசி மட்டும் இல்லம்மா. என்னம்மா? ஐயோ, இந்த போர்ஷன் வந்து இங்க அட்டாச் பண்றது மட்டும்தான் போயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஆமா ப்ளே பண்ணல, அது மறந்துட்டேன், ஃபோன் பண்ணேன்ல மறந்துட்டேன். அப்படியே வந்து கிளாஸ் எடுத்துட்டேன்ல, அதுக்கு தான் அந்த டிவியில கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுனா கூட உங்களுக்கு தெரியுது, இதுல உங்களுக்கு பாஸ் பண்றது எல்லாமே ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் அப்படியே இங்க டிஸ்பிளே ஆகுது. நிறைய ஆன்லைன் கிளாஸ், இப்போ பிஎஃப்டி கிளாஸ் எல்லாம் நடத்தும் போது சில கிளாஸ் எல்லாம் வந்து அங்கிருந்து வரும்போது பாஸ் பண்ணிட்டு வந்து உட்காரும் கேமரா செட் பண்றதுக்கு. அப்படியே போயிருக்கும், இதே ஆயிருக்காது, ரெக்கார்டிங்கே ஆயிருக்காது. அவ்வளோ சூப்பரா அந்த கிளாஸ் முடிச்சு அந்த ட்ரெஸ்ஸை தைச்சிருப்போம். ஐயடாங்கன்னு இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஒரு துணி எடுத்து அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முன்னாடி நெக் பேட்டர்ன் இது. அப்ப எப்படி இருக்கும்? இந்த அளவுக்கு வரும். நெக் போயிடுச்சுன்னா நெக் போயிடுச்சுன்னா இது சுத்தியுமே இருக்கும்ல, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பேட்ச் ஒர்க் வச்சதே தெரியாது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நெக்கோட சுடிதாரோடைய சென்டர் எடுத்துக்கோங்க. இங்க மேல கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இது 2ஆ மடிச்சு சென்டரை ஒரு நாச் போட்டுக்கோங்க. சென்டர் என்ன பண்ணிக்கிறோம், நாச் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி இதையும் 2ஆ பிடிச்சிட்டு ஷோல்டர் பிடிச்சிட்டு சென்டரை வந்து என்ன பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நாச்சையும் என்ன பண்ணணும், கரெக்டா வைக்கணும். வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டோமா? இப்போ நகருமா? தேங்க்யூடா தங்கம், தேங்க்யூ ஸோ மச். அது நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது நான் எதுல தைச்சிட்டு இருக்கேன்,
அந்த லைன்ல மட்டும்தான் தைக்கிறேன். என்னுடைய கவனம் ஃபுல்லா இந்த லைன்ல மட்டும்தான் இருக்கு, வேற எதுலயுமே இல்லை. ஓகேவா? இப்போ இது எங்கேயாவது மாறி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உள்ளார திரும்பி எங்கேயாவது மாறி இருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம். யாரெல்லாம் டெய்லரிங் கிளாஸ்க்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க? நான் அடுத்த கிளாஸை பத்தி காசிப் பேச மாட்டேன். யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஓகே. இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்ல நீங்க ஸ்டிச் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியல, அதனாலதான் கேக்குறேன். த்ரெட் எல்லாம் அங்கதான்டா இருக்கு, உள்ளாரதான் இருக்கு. எல்லா பாக்ஸே உடஞ்சு போச்சு. அங்கதான், இங்கே இல்லைன்னா அந்த ரூம்ல தான் இருக்கும். அந்த ரூம்ல நினைக்கிறேன். ஓகேவா? இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு உட்கார்ந்து கட் பண்ணா இந்த ஜாயின் பண்ணிட்டு வா, ஜாயின் பண்ணி அடுத்த ஜாயின் இது பண்ணிட்டு வா. ஆனா கட்டிங் எப்படின்னு நமக்கு தெரியாது. அதாவது ஜாயின் பண்ண லாஸ்ட் பார்த்தா ஒரு சுடிதாரே வந்துருக்கும், அவ்வளவுதான். அது மெஷர்மெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல மேம், அதெல்லாம் நமக்கு போயிடும். இந்த 10 தடவை கட்டிங் போட வைக்கிறது வாய்ப்பு இல்ல. எனக்கு இது வரைக்கும் நான் கேட்டது இல்லை யார்ட்டையும். பரவாயில்ல. மாஷா அல்லாஹ், பரவாயில்ல. நல்ல பேர் காப்பாத்துற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. மாஷா அல்லாஹ். ஏன்னா அடுத்தவங்களோட ஜெயிக்கிறது நம்ம வேலை கிடையாது, நம்ம முன்னேறது தான் நம்ம வேலை. நான் ஏன் கேட்குறேன்னா, புதுசாக நீங்கள் ஆல்ரெடி டெய்லரிங் கிளாஸ்க்கு போயிட்டு தானே வந்திருப்பீங்க, அப்போ அவங்களும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன்னா இங்கே வரவங்க முக்கால்வாசி பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வெளியே போய் இதெல்லாம் கேட்டிருந்தோம், வெளியே என்கொயரி பண்ணிட்டு தான் வர்றாங்க, வெளியே கிளாஸ்க்கு போய் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் வராங்க. ஆக்சுவலி இன்னுமே என்னோட கிளாஸ் எப்போ தொடங்குச்சு, அட்மிஷன் கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அன்சியால தான் ஃபர்ஸ்ட் பே பண்ணாங்க, ரொம்ப ஏர்லியாகவே பே பண்ணிட்டாங்க. அப்போது இப்போ ஒரு லேடி இடையில ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன், அவங்க ஒழுங்கா சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்ன பேசுறாங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, டவுட்டு கேட்டா அப்படித்தான் போங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ நம்ம செஸ்ட் கிட்ட போரா இருக்குமா? இது கொஞ்சம் மிஸ்டா இருக்கு. என்னன்னா இந்த இடத்துல நான் தள்ளி போட்டிருக்கேன், இந்த இடத்துல பெருசா இருக்கு. வேணும்னா இதை பிரிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நான் ரொம்ப பொடி தையலா போட்டிருக்கேன். என்னமா? ஓகே, லோ பேட்டரியா வேற இருக்கே. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ இதோட பினிஷிங் பாதியோட முடிச்சுக்கோங்க. இதை நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, மணி 1:45 ஆயிடுச்சு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இதோட பினிஷிங் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதோட பினிஷிங் இது வரைக்கும் கிளியரா இருக்கணும். ஓகே, ஒரு கழுத்து வச்சு திருப்பி இருக்கப்பா, அவ்வளவுதான். இன்னொரு கழுத்து வைக்கணும். ஓகேவா? இப்போ இதுவும் உங்களுடைய பொறுப்பு, அந்த கழுத்து இதுவும் உங்க பொறுப்பு, இது உங்க பொறுப்பு. இதெல்லாம் நீங்கெல்லாம் நாளைக்கு பிரசன்ட் ஆனாதான் இந்த கிளாஸ் நடக்கும். லீவ் போட முடியாது. ஓகேவா? நீங்க எல்லாரும் பிரசன்ட் ஆனாதான் என்ன பண்ண முடியும்? ஆமா. வேற யாருக்கு இந்த பொறுப்பு? யார் ரொம்ப அப்பல பொறுப்பு கேட்ட? நீங்க தானே கேட்டீங்க. இந்தாங்க, இந்த இடத்த மட்டும் பிரிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். எந்த இடத்த? பெருசா இருக்கிற இடம் இல்ல, சின்னதா இருக்கிற இடம். இந்த சின்னதா இருக்கிற இந்த இடம் இருக்குல்ல, இதை மட்டும், பெருசாலாம் வேண்டாம், இதை மட்டும் பிரிச்சுட்டு வாங்க. தனியாலாம் இருக்கும், பிரிச்சுட்டு மட்டும் வாங்க, நான் அதை எக்ஸஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுவும் இது வரைக்கும் இது வரைக்கும் ஓகேவா? இது எல்என் ஷேப்ல இவ்வளவு தூரத்துக்கு பிரிச்சுட்டு மட்டும் வாங்க. இது எல்லாமே கரெக்டா இருக்கு. இது பெருசா இருக்கு, இது சின்னதாயிடுச்சு, கால்குலேட் பண்ணாம வச்சதுனால. ஓகே, அதையும் பார்ப்போம். நீங்க எல்லாரும் நாளைக்கு வந்தாதான் இந்த கிளாஸ் நடக்கும். ஓகே, தேங்க்யூ.